இப்போ தான் வந்து நாங்கள் நெல்லை கிண்டி விட்டோம். கிண்டி விட்டுட்டு நெல் காயுது. காஞ்ச பிற்பாடு மணி 1:20 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி 2:30க்குள்ளே இது நெல்லெல்லாம் குமிப்போம். குமிச்ச பிற்பாடு தான் அதுக்கப்புறம் வாட்டைப்பொரி விட்றோம் அப்படின்னா தூத்துறதுன்னு அர்த்தம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பாடுக்கு இங்கேருந்து நெல் மூட்டை எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த நெல் மட்டும்தான் இருக்குது. இது நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டு விதை கம்பெனி இதுக்கு போயிடும். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு மதிய என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாம்பார் தாக்கா. சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய். முருங்கைக்காய் சீசன்னால எல்லாமே முருங்கைக்காய் தான். ஆனால் நீங்கள் என்ன நீ ஐயோ அண்ணி தான் சூப்பர் சாப்பாடு. என்ன சாப்பாடு அண்ணி? என்ன சாப்பாடு? பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், முட்டை பொரியல். அங்கே அவங்க சாப்பிட்றது அவருக்கு முட்டை குழம்பு, முட்டை பொரியல், முட்டை குழம்பு வச்சு அவருக்கு வடி சாதம் கொண்டாந்துருக்கேன். இதான் வந்து அண்ணன் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு முன்னுக்கே காலையிலே வெள்ளனாவே வந்துட்டு நேற்று அடித்த மூட்டையும் தைச்சி சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெல் மூட்டையும் இன்னொரு தம்பியோடு தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி வந்து இப்போ நெல்லை வந்து எங்களை எல்லாமே அவங்களே 25 மூட்டை எடுத்து போட்டு கிண்டியும் விட்டுட்டாங்க. எப்போதுமே நாங்கள் வந்து தூக்கி விடுவோம், அப்புறம் அதுக்கு அவுத்து கிண்டி விடுவோம். அதையும் இல்லாமல் அவங்களே இன்றைக்கி வந்து அண்ணனே வந்து செஞ்சுட்டார். நாங்கள் சரி கொஞ்சம் லேட்டாக வரட்டும் அப்படின்னு. அண்ணன் வந்து முட்டை குழம்பு, முட்டை பொரியல், ஊறுக்காய் அண்ணன் வந்து சாப்பிட்றாரு. ஏன்னா நாங்கள் வந்து என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து உங்களுக்கு நெல் அடிக்கிறது, களை எடுக்கிறது இதெல்லாம் காமிச்சிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து நான் நெல் தூத்துற வீடியோ நான் காட்டவே இல்லை. அதனால் இன்றைக்கி பிரியங்காவும் சொன்னிச்சு இது மாதிரி நான் நெல் தூத்துறதுக்காக வரேன்ட்டு. அதனால தான் நான் உடனே செல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து சரி நம்மளே பிடிச்சிக்குவோம். ஏன்னா ஓவராக வெயிலாக இருக்குது. சாதனாவும் ரஞ்சித்தும் வெளியில் போனவங்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் பிரியங்காட்ட வந்து நீ வேணாம்மா நானே எடுத்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் நெல் வேலை எப்படி செய்கிறோங்கிறது நான் தான் எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பம். எத்தனை மணிக்கு நீ ஆரம்பம்? 3 மணிக்கு. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஓகே. நாங்கள் வந்து காட்டுக்கு போகலான்னு அங்கிட்டு போனோம். அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு கம்பெனிக்கிட்ட. அந்த மரத்தில் யாருமே காய் பறிக்கிறது இல்லை, சும்மா தான் தொங்குது, யார் வேணாலும் பறிச்சுக்கான்னு சொன்னாங்க. சரி நாங்கள் சும்மா குச்சி எடுத்து தட்டிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒரு குச்சியை நல்லா வளர்ச்சியான குச்சி எடுத்து தட்டி எடுத்துகிட்டு போங்கம்மான்னாங்க. அதை நாங்கள் பறித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது நாளைக்கு சமையல். ஆமாம் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். பாருங்க எவ்வளோ முருங்கைக்காய் இருக்கு பாருங்க. ஆனால் குட்டி முருங்கைக்காய் தான். ஆனால் எதாவது ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த முருங்கைக்காய். அப்படியே இது வந்து முருங்கைக்காய் வந்து இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. சுமதியா இப்போ அப்படியே நீ வந்து நெல்லை குமிச்சு காட்டேன். இப்போ வந்து நெல்லை வந்து இப்படி தான் குமிக்கணும். வயலில் இருக்கப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ களத்தில் வந்து இப்படி தான் அள்ளி கொட்டணும். இப்போ பாருங்கள். நெல்லை வந்து விரித்து வச்சுருக்கிற நெல்லை எடுத்து இந்த மாதிரி வச்சு தான் சாக்கில் வச்சு கொண்டுட்டு போகணும். இப்போ எந்த இடத்துல கொண்டு போய் வச்சு தூத்துறதுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் நெல்லை குமிச்சு வைக்கணும். இதுதான் என் பையன் மகன் வேணும். இவரும் இன்றைக்கி எங்கள் கூட வேலை செய்கிறாரு. இந்த இடத்துல கொட்டி வைக்கணும். அதாவது இங்கேருந்து எல்லா மூட்டையும் இந்த நெல்லெல்லாம் கொண்டுட்டு போய் குமிச்சு வைக்கிறதுக்கு இந்த இடம் வைக்குவாங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக எல்லா நெல்லையும் அப்படியே வந்து குமிச்சு வச்சிடணும். இப்போ சுமதி என்ன செய்கிறாங்களோ அதே தான் நான் வந்து அள்ளி உங்களுக்கு கொடுத்தேன்னா இவங்க 2 பேரும் கொண்டுட்டு போய் இந்த நெல்லை வந்து இங்கே கொட்டிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ வந்து இங்கே எல்லா நெல்லும் இப்படி இருக்குல்ல, இந்த நெல்லை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து குமிச்சு அள்ளி இந்த இடத்துல வந்து முட்டு சேர்த்துடணும். இப்போ அடுத்தாப்புல வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அந்த வேலையை என்ன செய்கிறதுங்கிறத உங்கள்கிட்ட நான் அப்புறம் காட்டுறேன். எல்லா நெல்லையும் அள்ளியாச்சு. இப்போ ஒரு ஆள் என்ன ஆச்சுன்னா எல்லா பக்கமும் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெல்லை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து குமிச்சிட்டோம். ஒரு இடத்துல வந்து நெல்லை குமிச்சாச்சு. இப்போ அள்ளி போடுறாங்க பாரு. இப்போ அவராக அள்ளி போடுறாரு. இப்போ ஒரு ஆள் வந்து இருந்து அந்த இடத்துல வந்து அள்ளி போடணும். இப்போ அள்ளி போட்டு
இப்படி தூற்றும் போது தான் தூற்றி இதில் கருக்கா தனியாக கூளம் தனியாக. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு வந்து சாக்கடிக்கிறது தான் வேலை, என் வேலை தான் இது அள்ளி போடுற வேலை. இப்போ வந்து எனக்காக நான் அது போட்டா பிடிக்கிறதுனால எடுக்கிறாங்க. இந்த பாருங்க, இப்படி விசும்பி விடணும். அதில் அப்போ குமிக்கவே பாதி இது போயிடுது. அதுக்கப்புறம் இதை அள்ளி விட்டால் அந்த தம்பி சாக்கடிக்கிறாப்புல பாருங்கள். இந்த மாதிரி சாக்கடிக்கும்போது அதில் இருக்க 1-2 கருக்கா ஃபுல்லாக எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இது சுத்தமான நெல். இதை தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு விதையாக அனுப்பிச்சி விட்டு அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணுவாங்க. நாலு போகிறேன் பிடிச்சிக்க பிடி. இப்போ வந்து நான் அள்ளி போட்டேன். இப்போ எங்கள் அண்ணி வந்து மருந்தம் வாங்கிட்டு இப்போ அவங்க அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் அள்ளி போடணும். ஒரு ஆள் கீழே குமியாமல், ஒரு ஆள் அவங்களாம் அள்ளி கீழே குமிச்சு அள்ளி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலிக்குங்கிறதுக்காக இப்படி நாங்கள் அள்ளி போட்டு தூத்துறோம். நாங்கள் இதை க்ளீன் பண்ணி இதை கொண்டு போய் நாங்கள் போடுறதுக்கு அதையும் டெஸ்ட் பண்ண வந்து பார்ப்பாங்க. விதைக்கு கருக்கா இருக்கா இல்லையான்னு வந்து பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விதைக்கே நாங்கள் அனுப்புறது. இதுலேயும் வந்து காற்று இருக்கும்போது மட்டும்தான் அது வீச முடியும். அதை சொல்லுங்கள். இது காற்று இருக்கும் போது தான் வீச முடியும். இல்லைன்னா இந்த பாரு அந்த மாதிரி சாக்கு அடிக்கணும். நாங்கள் இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்ட ஒருத்தர் அடிக்கணும். அந்த ஆள் நிறையா பேர் இருந்தால் மழப்பு தெரியாது. ஆள் கம்மியாக இருக்கிறதுனால இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்ட ஒருத்தர் நாங்கள் காற்று சாக்கு அடிக்கணும். அள்ளி போட்டாலும் கூலம் உள்ளே விழுந்துரும். இங்கே பாருங்க, காற்று நல்லா அடிச்சுன்னா வெளியில் போகும். இல்லைன்னா இது பாருங்க, இதுதான் கூலம். இது இப்படி இருக்கிறது தான் கூலமாக இருக்கிறது தெரியும், வைக்கியக்கிழமை இருக்கிறதுனால. இதெல்லாம் இப்போ காற்று அடிக்க அடிக்க வெளியில் இது காற்று அடிக்க அடிக்க வெளியில் போயிடும். அப்படியே கீழே கொஞ்சம் கீழே கட்டு அடிக்கிறது. இங்கே நிற்கிறவங்க அத்தனை பேரும் பெறத்தி கிடையாது. இது வந்து இப்போ எல்லாம் சொந்தக்காரவங்க தான். அங்கே அடிக்கிறது தம்பி, இங்கே நிற்கிறது எங்கள் அண்ணி தான். இவங்க அவங்க அண்ணன் முன்னாடி அவங்க அண்ணி நாங்கள் நிற்கிறோம். அங்கே நிற்கிறது அது ஒரு தங்கச்சி தான். அவங்களுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் பெறத்து யாரும் கிடையாது, சொந்தத்தில் தான் எல்லாருமே. இப்போ இந்த எவ்வளோ பொலி நெல் அதுக்கப்புறம் ஏறுதுன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த நெல் குறைஞ்சி அந்த நெல்லுக்கு ஏறிடும். அதுக்கு பிற்பாடு அதை நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். நாங்கள் வந்து இங்கே குமிச்சிருந்த நெல்லை எல்லாத்தையுமே அள்ளி தூற்றி விட்டுட்டோம். இந்த பாருங்கள், இதுதான் பொலி ஏற்றது. இனிமேல் வந்து நெல்லை வந்து இதை அடைப்பாங்க. இந்த நெல்லை எல்லாமே தூற்றின நெல். இது பாருங்க, இந்த நெல் எப்படி இருக்குது பாருங்க, முத்து மாதிரி இருக்கா. இதுதான் வந்து தூற்றின நெல். கடைசியாக இங்கே இருந்ததை எல்லாத்தையும் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் திருப்பி எப்படி விடுறாரு பாருங்க. இது எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இனிமேல் வந்து இது வந்து கருக்கா, இது வந்து கருக்கா பாருங்க, காற்றுல போயிடும் அப்படியே. இந்த நெல்லெல்லாம் கருக்கா முட்டையை இங்கே அடிக்கிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து கருக்கா இருக்கிற பக்கம் தூத்துவாங்க, இல்லைனா அப்படியே மிஷினில் போட்டால் அது கருக்கா தனியாக வந்துடும்.
இப்போ இதை இனிமேல் சாக்கு போட்டு நாங்கள் அளக்க வேண்டியதான். இதை எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ 2:45க்கு ஆரம்பித்த அந்த வேலை மணி இப்போ 5:35 ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக போச்சு. 26 மூட்டை பிடிக்கவே. இவ்வளோ நாளாக 34 மூட்டை. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் 26 மூட்டை வந்து செஞ்சு போட்டிருக்கோம். ஏன்னா இன்னையோட கடைசி 210 மூட்டை சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா மூட்டையுமே நாங்கள் அடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு நாள்னால கடைசி நாளைக்கு 17 மூட்டை மட்டும் கேட்டிருந்தாரு. அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நெல் போட்டு இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எல்லாம் அடுக்கியிருக்காங்க. சீக்கிரம் வந்து விதைக்க அனுப்பிச்சிருவாங்க. இப்போ வந்து எல்லாம் கடந்ததெல்லாம் சுத்தமாக கூட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த நெல்லை வந்து இப்போ நாங்கள் அளக்க போகிறோம். இதுதான் இப்போ நெல் எடுத்து அளந்து இப்போ இந்த எடை மிஷின் போட்டு நிறுத்து அங்கே போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ வந்து இப்படி தான் சாக்கில் வந்து அள்ளி போடணும். ஒரு மரம் போடணும். கீழே குனிஞ்சிக்கிட்டே சாக்கு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் அளக்க போகிறோம். இப்போ இந்த நெல் எல்லாத்தையும் அளந்துட்டு இப்போ எடை போட போகிறோம். நாங்கள் எல்லாமே வந்து எல்லா மூட்டையுமே வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து தைச்சி கவர்மெண்ட் சீல் போட்டு வச்சாச்சு. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அளக்கிறதுக்கெலாம் வச்சுட்டு அளந்ததெல்லாம் காமிச்சிட்டு அந்த கோத்து சீல் வைக்கிறத மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய்.